Jews TV, enlightening the thirsty. திரு இறுதி ஆண்டவர் பக்தர்களே, இதோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த தேரில் அமர்ந்திருக்கிறார். நமது பாசமிகு பேராயர் கர்தினால் ஆஸ்வால் கிரேஷியஸ் அவர்கள் இந்த தேரினை புனிதப்படுத்துகிறார். அனைவரும் கரங்களை குவித்து கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி பக்தியோடு இந்த புனிதப்படுத்தும் சடங்கில் கலந்து கொள்ள அழைக்கின்றேன். In the name of the Father, and of the Son, and of the Holy Spirit. Amen. Lord, show us your love and salvation. A reading from the letter of St. Paul to the church in Rome. St. Paul tells the Romans, "Sisters and brothers, the Spirit too comes to help us in our weakness. For when we do not know how to pray properly, then the Spirit personally makes our petitions for us in groans that cannot be put into words. He who can see into all hearts knows what the Spirit means, because the prayers that the Spirit makes for God's holy people are always in accordance with the mind of God." Let us all together say, "Our Father, who art in heaven, hallowed be thy name. Thy kingdom come, thy will be done, on earth as it is in heaven. Give us this day our daily bread. Forgive us our trespasses, as we forgive those who trespass against us. And lead us not into temptation, but deliver us from evil." Let us pray to Mary, our mother, to bless each one of us. Hail Mary, full of grace, the Lord is with thee. Blessed art thou among women, and blessed is the fruit of thy womb, Jesus. Holy Mary, Mother of God, pray for us sinners, now and at the hour of our death. Amen. And in all that we do, we pray, we give glory to God. Glory be to the Father, and to the Son, and to the Holy Spirit, as Amen. It was in the beginning, is now, ever shall be, world without end. Amen. May the merciful Lord enliven and strengthen by his blessing the spirit of devotion and filial love in the hearts of each one of us who have come over here to walk in this procession with the image and the statue of the Sacred Heart of Jesus. May we walk blamelessly through this life and happily reach a life everlasting. Amen. Amen. May this statue and all those who pray to you be blessed in the name of the Father, and of the Son, and of the Holy Spirit. Amen. Sacred Heart of Jesus, have mercy on us. Sacred Heart of Jesus, have mercy on us. Sacred Heart of Jesus, have mercy on us. அன்பார்ந்தவர்களே, கர்தினால் பூ தெளிக்கின்ற வரையிலே இறை மக்கள் தயவுசெய்து பூக்களை கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள். கர்தினால் பூ தெளிச்ச பிற்பாடு மக்கள் தெளிங்க.
கருதினால் பூக்களை தெளித்த பிறகு இறை மக்கள் பூக்களை தெளிக்கவும். அன்பார்ந்தவர்களே, வழியிலே நிற்கின்ற இறை மக்கள் தயவுசெய்து வழிகளை விடவும். தேர் நகர்கின்ற பொழுது ஆலய மணிகள் முழங்க வேண்டும். இறை மக்கள் தயவுசெய்து வழிகளை விடுங்கள். ஆலய மணிகள் முழங்க. பாடல் எண் 13. எல்லாம் உமக்காக இயேசுவின் தூய இருதயமே, எல்லாம் உமக்காக, எல்லாம் உமக்காக இயேசுவின் தூய இருதயமே, எல்லாம் உமக்காக. பங்கு பெற உறுப்பினர்கள் தன்னார்வ தொண்டர்கள் வந்து வரிசைப்படுத்தப்படும். எங்கள் சிந்தனை சொல் அனைத்தும், எங்கள் செயல்கள் ஒவ்வொன்றும், எங்கள் சிந்தனை சொல் அனைத்தும், எங்கள் செயல்கள் ஒவ்வொன்றும், எங்கள் உடல் பொருளாவி முற்றும், எங்கள் உடல் பொருளாவி முற்றும், உன் புகழதி மிக மகிமைக்கே, எல்லாம் உமக்காக இயேசுவின் தூய இருதயமே, எல்லாம் உமக்காக. ஒளியை நோக்காமலரில்லை, நீரை தேடாதீரில்லை. ஒளியை நோக்காமலரில்லை, நீரை தேடாதீரில்லை. உன் புகழ் நாட வாழ்வனைத்தும், உன் புகழ் நாட வாழ்வனைத்தும், வாழ்வில்லை அதில் பயனில்லை, எல்லாம் உமக்காக இயேசுவின் தூய இருதயமே, எல்லாம் உமக்காக. அன்பார்ந்த இறை மக்களே, தயவுசெய்து ஒருவராக வரிசையை செல்லும்படியாக கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள். இறை மக்கள் இறை மக்கள் இரண்டு வரிசையாக செல்லும்படியாக கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள்.
இறைச்சில் அன்பார்களே, தஞ்சம் என்று வந்தோரை அரவணைக்க தம் இருகரம் விரித்து காத்து நிற்கும் நம்ம இயேசுவின் திரையதயத்திற்கு விழா எடுத்துக்கொண்டிருக்கின்றோம். கடந்த 104 ஆண்டுகளாய் வழிநடத்தி பாதுகாத்து ஆசீர்வதித்து வளமும் நலமும் ஈந்த நாம் இயேசுவின் இதயத்திற்கு நாம் எடுக்கும் நஞ்சு பவனி பங்கேற்க வந்துள்ள யாவரையும் மகிழ்வோடு வரவேற்கின்றோம். இறை இயேசுவின் திறந்த இதயத்திலே தினமும் வாழ்ந்து நாம் மகிழ்ந்திடவும், விரிந்த அவரின் கரங்களிலே விரும்பியே நாமும் தஞ்சம் புகுந்திடவும் இப்பவனில் பங்கேற்போம். நமக்காக மட்டுமல்லாமல் நம்மை சார்ந்தவர்களுக்கும், நம்மை அன்பு செய்வோருக்கும், நம்மை வெறுப்போருக்கும் நாம் இறைவனிடம் ஜெபிப்போம். இறை ஆசிரியை பெற்று பிறருக்கும் பகிர்ந்தளிப்போம். இறை மக்கள் பக்தியோடு 2 வரிசையிலே பவனியாக செல்லும்படியாக கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள். பங்கு பெற உறுப்பினர்கள், தன்னார்வ தொண்டர்கள் அனைவரும் இந்த வரிசையை ஒழுங்குபடுத்தும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நேற்றைய முன்தினம் உயிரோடு நம்முடைய வீதிகளில் நடந்து வந்து கொண்டிருந்தார். இதோ இப்பொழுது திரு உருவமாக நம் வீதிகளிலே வலம் வந்து கொண்டிருக்கின்றார். அந்த ஆண்டவர் நம்மை என்றென்றும் வழிநடத்துகின்றவராக இருக்கின்றார். ஆகவே அவரை பாடி துதித்து அவரிடம் ஜெபித்து இப்பவனியிலே பங்கேற்க இருக்கின்றோம். அவர் நம்மோடு வழிநடக்கின்ற பொழுது நம்முடைய எக்கால துணி முழங்க அவரை புகழ்ந்து பாடுவோம். குரல் எடுத்து அவரை பாடுவோம். வாருங்கள், பாடுங்கள், ஆண்டவருக்கு புதியதோர் பாடல் பாடுங்கள் என்று அனைவரையும் அழைத்து மகிழ்ந்து இப்பாடலில் பங்கேற்போம். பாடல் எண் 12. புதியது பாடல் பாடுங்கள், பாடுங்கள், பாடுங்கள்.
இயேசு இதோ தம் இதயத்தை திறந்து காட்டியவராய் நம் வீதிகளில் பவனி வந்து கொண்டிருக்கின்றார். இயேசுவின் திரு இருதயம் என்பது இறைவனின் அளப்பரிய அன்பை நமக்கு சுட்டிக்காட்டுகின்ற ஒரு அடையாளமாயிருக்கின்றது. அந்த இயேசுவின் திரு இருதயம்தான் இறைவன் நம்மோடு கொண்டிருக்கின்ற உறவை, இறைவன் நம் மீது கொண்டிருக்கின்ற அக்கறையை, இறைவன் நம் மீது கொண்டிருக்கின்ற கருணையை, நம் மீது கொண்டிருக்கின்ற இரக்கத்தை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறது இந்த இயேசுவின் திரு இதயம். இந்த இயேசுவின் திரு இருதயம் என்றும் எரிந்து கொண்டிருக்கின்ற அருள் மயமாக இருக்கின்றது. அந்த இதயத்திடமிருந்து ஆசிரும் அருளும் நம் ஒவ்வொருவர் மீதும் இறங்கி கொண்டிருக்கிறது என்பதை இந்த பாடலின் வழியாக இப்பொழுது நாம் பாடி மகிழ்வோம். இயேசுவின் இதயமே என்றும் எரிந்திடும் அருள் மயமே என்று பாடுகின்ற வேளையிலே அந்த கடவுளுக்கு கருணை உண்டு, கருணைக்கு உருவம் உண்டு. அதுதான் இயேசுவின் திரு இதய உருவம் என்பதை நினைத்து இந்த பாடலில் பங்கேற்போம். பாடலின் 1. இருதயமே என்றும் எரிந்திடும் அருள்மயமே, உங்கள் ஆசீரும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே.
இதயம் உண்டு, அந்த இதயத்தில் இரக்கம் உண்டு. இதை எண்பிக்கத்தான் இயேசு தன் இதயத்தை திறந்தவராய் அந்த இதயத்திலிருந்து பொங்கி வழிந்தோடும் இரத்தத்தை நாம் பார்த்து இறைவனுடைய இரக்கத்தை அறிந்து கொள்ள இதோ அந்த இதயத்தை திறந்தவராய் நம்முடைய வீதிகளில் வந்து கொண்டிருக்கின்றார். அவருடைய இரக்க பெருக்கத்தினால் வரும் நன்மைகளை நாம் ஒவ்வொரு நாளும் அனுபவித்துக் கொண்டே இருக்கின்றோம். ஆகவே இப்பொழுது இயேசுவின் திரு இதய ஜெபமாலையில் பங்கேற்று அதன் வழியாக இயேசுவின் இதய அன்பை இன்னும் அதிகமாய் சுவைத்திடுவோம். இயேசுவின் திரு இதய ஜெபமாலை. கிறிஸ்துவின் ஆத்மமே எங்களை அர்ச்சித்தருளும். கிறிஸ்துவின் திருவுடலே எங்களை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு இரத்தமே எங்களை நிறைவித்தருளும். கிறிஸ்துவின் திருவிழா தண்ணீரே எங்களை கழுவியருளும். கிறிஸ்துவின் திருப்பாடுகளே எங்களை திடப்படுத்தும். ஓ நல்ல இயேசுவே, எங்களுக்கு செவி சாய்த்தருளும். உமது திரு காயங்களுக்குள் எங்களை மறைத்தருளும். உம்மை விட்டு எங்களை பிரிய விடாதையும் தீயோரிடமிருந்து எங்களை காத்தருளும். எங்கள் இறுதி வேளையில் எங்களை அழைத்தருளும். உமது புனிதரோடு நாங்கள் என்றென்றும் உம்மை புகழ பணித்தருளும். ஆமீன். இதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, எங்கள் இதயத்தை விதையை போல் ஆகச் செய்தருளும். இயேசுவின் மதுரமான திரு இதயமே, இயேசுவின் மதுரமான திரு இதயமே, இயேசுவின் மதுரமான திரு இதயமே, மரியாவின் மாசற்ற திரு இதயமே, இதோ இந்த வீதிகளில் வந்து கொண்டிருக்கின்ற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யாரோ ஒரு சிலருக்கு மட்டும் வேண்டப்பட்டவர் அல்ல. ஏதோ கிறிஸ்துவர்கள் என்று பெயர் சொல்லிக் கொள்ளுகிறவர்களுக்கு மட்டும் வேண்டப்பட்டவர் அல்ல. இந்த உலகத்திலே பிறந்த ஒவ்வொருவருக்கும் உரியவராகத்தான் இந்த வீதிகளிலே வந்து கொண்டிருக்கின்றார். ஆண்டவர் இயேசு இந்த வீதிகளிலே வருகிற பொழுது நம்முடைய நகரம் முழுவதும் வலம் வந்து கொண்டிருக்கின்றார். பல கோடி புதுமைகளை நம் ஒவ்வொருவரின் வாழ்விலும் செய்து கொண்டுதான் இருக்கிறார். அந்த இயேசுவின் திருநாமத்தை இப்பொழுது நாம் போற்றி பாடுவோம். நல்வானும் மண்ணும் அவரை போற்றி புகழ்ந்து கொண்டிருக்கின்றன. ஏனென்றால் அவர்தாம் நம் வாழ்வாயிருக்கிறார், அவர்தாம் நம் வழியாயிருக்கிறார், அவர்தாம் நம் ஒளியாயிருக்கிறார். ஆகவே அந்த இயேசுவின் நாமத்தை இப்பொழுது நாம் போற்றி பாட இருக்கின்றோம். இயேசுவின் திருநாம கீதம் நம் ஒவ்வொருவரின் நெஞ்சிலும் என்னாலும் துலங்கிட வேண்டும் என்று இந்த பாடலிலே நாம் பங்கேற்போம். அன்பர் இயேசு நாம் பாடுகின்றதையும் நாம் ஜெபிக்கின்றதையும் அன்பாய் கேட்டுக்கொண்டிருக்கின்றார். குரல் எடுத்து அனைவரும் இணைந்து வீதி அதிர இந்த பாடலிலே பங்கேற்போம். பாடலின் 2. திருநாம கீதம் என் நெஞ்சிலே என்னாலுமே சங்காக முழங்கிட வேண்டும். இயேசுவின் திருநாம கீதம் என் நெஞ்சிலே என்னாலுமே சங்காக முழங்கிட வேண்டும்.
திருநாமம் வாழ வைப்பதும் வாழ்விக்க போவதும் தரும் ஒரு நாமம் இயேசுவின் திருநாமம் இயேசுவின் திருநாமம் இயேசுவின் திருநாம கீதம் என் நெஞ்சிலே என்னாலுமே சங்காக முழங்கிட வேண்டும் நல்வானும் மண்ணும் அதில் நிறையாவும் ஒரு மொழி பேசிடினும் நல்வானும் மண்ணும் அதில் நிறையாவும் ஒரு மொழி பேசிடினும் வாழ்வாம் வழியாம் இயேசுவின் நாம ஒளிதான் கேட்டிடனும் ஜெகமது ஒளித்திடனும் ஜெகமது ஒளித்திடனும் இயேசுவின் திருநாம கீதம் என் நெஞ்சிலே என்னாலுமே சங்காக முழங்கிட வேண்டும் இயேசுவின் திருநாம கீதம் என் நெஞ்சிலே என்னாலுமே சங்காக முழங்கிட வேண்டும். உளமுருகி இறை இயேசுவை நாடி வருவோர் யாவரும் புதுமையானவற்றை காண்பர் என்று உணர்த்தும் ஒரு நற்செய்தி பகுதிக்கு இப்பொழுது நாம் செவிமடுப்போம். புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 5, திருவசனங்கள் 24 முதல் 26 வரை. மண்ணுலகில் பாவங்களை மன்னிக்க மானிட மகனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றார். எனவே அவர் முடக்குவாதமுற்றவரை நோக்கி, நான் உமக்கு சொல்கிறேன், நீர் எழுந்து உம்முடைய கட்டிலை தூக்கிக் கொண்டு உமது வீட்டுக்கு போம் என்றார். உடனே அவர் அவர்கள் முன்பாக எழுந்து தாம் படுத்திருந்த கட்டிலை தூக்கிக் கொண்டு கடவுளை போற்றி புகழ்ந்தவாறே தமது வீட்டுக்கு போனார். இதை கண்ட யாவரும் மெய் மறந்தவராய் கடவுளை போற்றி புகழ்ந்தனர். அவர்கள் அச்சம் நிறைந்தவராய், இன்று புதுமையானவற்றை கண்டோம் என்று பேசிக்கொண்டார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. நாம் எதிர்பார்ப்பவை கிடைக்கும் என்னும் உறுதியான நம்பிக்கையோடு நம்மையும் நம்மோடு வாழ்பவர்களையும் நம்மோடு பணிபுரிபவர்களையும் தேவையில் உழல்வோரையும் இயேசுவிடம் கொண்டு வருவோமானால் இயேசுவின் அருளும் ஆசிரும் நம் யாவரையும் வந்தடையும். இன்று அவ்வாறு நம்பிக்கையோடு இப்பவனியில் பங்கேற்போருக்கும் பவனியை தொலைக்காட்சி வழியாக கண்டு மகிழ்வோருக்கும் இயேசு புதுமைகள் செய்து கொண்டே வருகிறார். இன்று புதுமையானவற்றை கண்டோம் என்று நாம் ஒவ்வொருவரும் கூறப்போகிறோம். இந்த உணர்வோடு இறை இயேசுவை இப்பொழுது நாம் ஒவ்வொருவரும் வாய் திறந்து புகழ்ந்து சொல்லுவோம். பின்வரும் ஒவ்வொரு புகழ் உரைக்கும் பிறகு உம்மை போற்றுகின்றோம், உம்மை புகழுகின்றோம், நன்றி கூறுகின்றோம் என்று குரல் எடுத்து நாம் ஆண்டவரை போற்றுவோம். ஒவ்வொரு புகழ் உரைக்கும் பிறகு உம்மை போற்றுகின்றோம், உம்மை புகழுகின்றோம், நன்றி கூறுகின்றோம் என்று நாம் அனைவரும் இணைந்து பதிலுறுப்போம்.
உம்மை போற்றுகின்றோம் உம்மை புகழுகின்றோம் நன்றி கூறுகின்றோம் உம்மை போற்றுகின்றோம் உம்மை புகழுகின்றோம் நன்றி கூறுகின்றோம் எல்லோரும் சேர்ந்து போற்றுகின்றோம் உம்மை புகழுகின்றோம் நன்றி கூறுகின்றோம் உம்மை போற்றுகின்றோம் உம்மை புகழுகின்றோம் நன்றி கூறுகின்றோம். தந்தையின் அருள் பொழிவு பெற்றவரே, உம்மை போற்றுகின்றோம் உம்மை புகழுகின்றோம் நன்றி கூறுகின்றோம் தந்தையை பூரிப்படைய செய்பவரே, உம்மை போற்றுகின்றோம் உம்மை புகழுகின்றோம் நன்றி கூறுகின்றோம் உம்மை போற்றுகின்றோம் உம்மை புகழுகின்றோம் நன்றி கூறுகின்றோம் தந்தையின் அன்பார்ந்த மகனே, உம்மை போற்றுகின்றோம் உம்மை புகழுகின்றோம் நன்றி கூறுகின்றோம் உம்மை போற்றுகின்றோம் உம்மை புகழுகின்றோம் நன்றி கூறுகின்றோம் எளியோருக்கு நற்செய்தி சொல்பவரே, உம்மை போற்றுகின்றோம் உம்மை புகழுகின்றோம் நன்றி கூறுகின்றோம் உம்மை போற்றுகின்றோம் உம்மை புகழுகின்றோம் நன்றி கூறுகின்றோம் குருடரின் கண்களை திறப்பவரே, உம்மை போற்றுகின்றோம் உம்மை புகழுகின்றோம் நன்றி கூறுகின்றோம் உம்மை போற்றுகின்றோம் உம்மை புகழுகின்றோம் நன்றி கூறுகின்றோம் தயவு செய்து இந்த பாடல் பாடும் பொழுதாவது அனைவரும் வாய் திறந்து ஆண்டவரை போற்றி புகழத் துணிவோம். செவிடரின் காதுகள் கேட்க செய்பவரே, உம்மை போற்றுகின்றோம் உம்மை புகழுகின்றோம் நன்றி கூறுகின்றோம் உம்மை போற்றுகின்றோம் உம்மை புகழுகின்றோம் நன்றி கூறுகின்றோம் முடவர்கள் நடக்க செய்பவரே, உம்மை போற்றுகின்றோம் உம்மை புகழுகின்றோம் நன்றி கூறுகின்றோம் உம்மை போற்றுகின்றோம் உம்மை புகழுகின்றோம் நன்றி கூறுகின்றோம் ஊமையரும் பேச செய்பவரே, உம்மை போற்றுகின்றோம் உம்மை புகழுகின்றோம் நன்றி கூறுகின்றோம் உம்மை போற்றுகின்றோம் உம்மை புகழுகின்றோம் நன்றி கூறுகின்றோம் தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்துபவரே, உம்மை போற்றுகின்றோம் உம்மை புகழுகின்றோம் நன்றி கூறுகின்றோம் உம்மை போற்றுகின்றோம் உம்மை புகழுகின்றோம் நன்றி கூறுகின்றோம் இரக்கத்தோடு எம்மை நினைப்பவரே, உம்மை போற்றுகின்றோம் உம்மை புகழுகின்றோம் நன்றி கூறுகின்றோம் உம்மை போற்றுகின்றோம் உம்மை புகழுகின்றோம் நன்றி கூறுகின்றோம் எம் கண்ணீரை துடைப்பவரே, உம்மை போற்றுகின்றோம் உம்மை புகழுகின்றோம் நன்றி கூறுகின்றோம் உம்மை போற்றுகின்றோம் உம்மை புகழுகின்றோம் நன்றி கூறுகின்றோம் கனிவும் மனத்தாழ்மையும் உள்ளவரே, உம்மை போற்றுகின்றோம் உம்மை புகழுகின்றோம் நன்றி கூறுகின்றோம் உம்மை போற்றுகின்றோம் உம்மை புகழுகின்றோம் நன்றி கூறுகின்றோம் சோர்ந்தோருக்கு இளைப்பாற்றி அளிப்பவரே, உம்மை போற்றுகின்றோம் உம்மை புகழுகின்றோம் நன்றி கூறுகின்றோம் உம்மை போற்றுகின்றோம் உம்மை புகழுகின்றோம் நன்றி கூறுகின்றோம் ஊழியருக்கு துணையாய் இருப்பவரே, உம்மை போற்றுகின்றோம் உம்மை புகழுகின்றோம் நன்றி கூறுகின்றோம் உம்மை போற்றுகின்றோம் உம்மை புகழுகின்றோம் நன்றி கூறுகின்றோம் நண்பர்களுக்காக உயிரை அளிப்பவரே, உம்மை போற்றுகின்றோம் உம்மை புகழுகின்றோம் நன்றி கூறுகின்றோம் உம்மை போற்றுகின்றோம் உம்மை புகழுகின்றோம் நன்றி கூறுகின்றோம் உடலும் இரத்தமும் தந்து வாழ்விப்பவரே, உம்மை போற்றுகின்றோம் உம்மை புகழுகின்றோம் நன்றி கூறுகின்றோம் உம்மை போற்றுகின்றோம் உம்மை புகழுகின்றோம் நன்றி கூறுகின்றோம் உம் மகிழ்ச்சியை எங்களுக்கு அளித்தவரே, உம்மை
நிறைவு பெற செய்பவரே, உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், நன்றி கூறுகிறோம். உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், நன்றி கூறுகிறோம். கேட்கிற எவருக்கும் கொடுப்பவரே, உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், நன்றி கூறுகிறோம். உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், நன்றி கூறுகிறோம். எல்லாரும் நன்றாயிருக்க விரும்பியவரே, உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், நன்றி கூறுகிறோம். 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 மன்றாடுவோமாக. எங்கள் அன்பு ஆண்டவரே, உம்மை போற்றி புகழ எங்களை இந்த நேரத்திலே பயன்படுத்தியமைக்காக உமக்கு தாழ்மையாய் நன்றி கூறுகின்றோம். என்னாலும் நாங்கள் உம்மை போற்றி புகழ உம் அருள் என்றும் எங்களோடு இருப்பதாக இயேசுவின் திருப்பெயராலே ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயர் என்றென்றும் போற்றப்பட தகுதி வாய்ந்தது. ஏனெனில் அத்திருப்பெயர் இனிமையானது, அத்திருப்பெயர் இணையில்லாதது. அந்த திருப்பெயர் சொல்ல சொல்ல நாவினிக்க இன்பம் தரவல்லது. இதை பாடலில் வெளிப்படுத்துவோம். பாடல் எண் 3. நாமம் இனிதான நாமம், இணையில்ல நாமம், இந்த நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்ல நாமம், இந்த நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்ல நாமம், இந்த நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்ல நாமம், இந்த நாமம். பாவத்தை போக்கும் பயமதை நீக்கும், பரம சந்தோஷம் பக்தர்கள் களிக்கும். பாவத்தை போக்கும், பயமதை நீக்கும், பரம சந்தோஷம் பக்தர்கள் களிக்கும். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்ல நாமம், இன்ப நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்ல நாமம், இன்ப நாமம்.
பிசாசை துரத்திடும் நாமம் சாத்தானின் சேனையை ஜெயித்திட்ட நாமம் சாப பிசாசை துரத்திடும் நாமம் இயேசுவின் நாமம் இனிதான நாமம் இணையில்லா நாமம் இன்ப 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 நாமம். இயேசுவின் பிறந்த இதயத்திலிருந்து வெளிப்பட்ட திருச்சபை என்னும் என்றும் புனிதமிக்கதாய் எல்லோருக்கும் ஒளியூட்டுவதாய் திகழ்ந்திட வரம் கேட்டு இந்த 10 மணியில் உருக்கத்துடன் மன்றாடுவோம். இதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, எங்கள் இதயத்தை உமது இதயம் போல் ஆக செய்திருளும். இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும் 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 மரியாயின் மாசற்ற திரு இருதயமே என் ரட்சணேமாயிரும். இயேசுவின் இதயத்தை பார்க்கும் தோறும் அவரது அன்புதான் நமக்கு நினைவுக்கு வரும். அவரது அன்பு அளவிட முடியாதது. அந்த அன்பை மறக்க முடியாது, மறுக்கவும் முடியாது என்பதை பாடலால் அறிவோம். பாடல் எண் 9. இயேசு என்னும் நாமம் பேசுகின்ற போது உள்ளம் மகிழ்வு கொண்டது. அது ஏழிசையில் பாடுகின்றது. இயேசு என்னும் நாமம் பேசுகின்ற போது என் உள்ளம் மகிழ்வு கொண்டது. அதை ஏழிசையில் பாடுகின்றது. இயேசு என்னும் நாமம் பேசுகின்ற போது என் உள்ளம் மகிழ்வு
தந்தார். நீ உள்ளதெல்லாம் கொள்ளை கொண்டார். தன் இல்லமதை அங்கு தந்தார். இயேசுவும் நானும் ஆடியர் யாரும் சேர்ந்தங்கே வாழ்ந்திருப்போம். ஒரே சோதரனாய் வாழ்ந்திருப்போம். இயேசு என்னும் நாமம் பேசுகின்ற போது என் உள்ளம் மகிழ்வு கொண்டது. அது இயேசுவில் பாடுகின்றது. இயேசு என்னும் நாமம் பேசுகின்ற போது என் உள்ளம் மகிழ்வு கொண்டது. அது இயேசுவில் பாடுகின்றது. இயேசுவின் வாழ்வில் நடந்த ஒரு நிகழ்ச்சியை லூக்கா நற்செய்தியிலிருந்து 7வது அதிகாரம் 37, 38 மற்றும் 48 முதல் 50 வசனங்கள் வரை வாசிக்க கேட்போம். அந்நகரில் பாவியான பெண் ஒருவர் இருந்தார். இயேசு பரிசருடைய வீட்டில் உணவருந்த போகிறார் என்பதை அவருக்கு தெரிய வந்தது. உடனே அவர் நறுமண தைலம் கொண்ட படிக சிமிழை கொண்டு வந்தார். இயேசுவுக்கு பின்னால் கால் மாட்டில் வந்து அவர் அழுது கொண்டே நின்றார். அவருடைய காலடிகளை தம் கண்ணீரால் நனைத்து தம் கூந்தலால் துடைத்து தொடர்ந்து முத்தமிட்டு காலடிகளில் நறுமண தைலம் பூசினார். பின்பு அப்பெண்ணை பார்த்து, உம் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்றார். பாவங்களையும் மன்னிக்கும் இவர் யார் என்று அவரோடு பந்தியில் அமர்ந்திருந்தவர்கள் தங்களுக்குள் சொல்லிக் கொண்டார்கள். இயேசு அப்பெண்ணை நோக்கி, உமது நம்பிக்கை உம்மை மீட்டது, அமைதியுடன் செல்க என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நாம் நம்பிக்கையோடு இயேசுவிடம் வந்துள்ளோம். இயேசுவின் அருளும் ஆசீரும் நம்மை வந்து சேர சில நேரங்களில் தடையாயிருப்பது நம் பாவங்கள். அந்த பாவங்கள் மன்னிக்கப்பட மீண்டும் இயேசுவின் பாதம் பணிவோம். மன்னிக்க தயாராயிருக்கிறார் நம் இதய ஆண்டவர் இயேசு. பின்வரும் ஒவ்வொரு மன்னிப்பு மன்றாட்டுக்கும் நான் பாவி இயேசுவே, என் வாழ்வை மாற்றுமே என்று எல்லோரும் பாடுவோம். நான் பாவி இயேசுவே, என் வாழ்வை மாற்றுமே. நான் பாவி இயேசுவே, என் வாழ்வை மாற்றுமே. உம்மை இன்னும் முழுமையாக அறியாமல் இருந்ததற்காக இயேசுவே என்னை மன்னியும். நான் பாவி இயேசுவே, என் வாழ்வை மாற்றுமே. உம்மை புகழ என் நாவை பல நேரங்களில் பயன்படுத்தாமல் இருந்ததற்காக இயேசுவே என்னை மன்னியும். நான் பாவி இயேசுவே, என் வாழ்வை மாற்றுமே. உம்மை காண என் கண்களை பயன்படுத்தாமைக்காக இயேசுவே என்னை மன்னியும். நான் பாவி இயேசுவே,
தவறியதற்காக இயேசுவே என்னை மன்னியும். நான் பாவி இயேசுவே, என் வாழ்வை மாற்றுமே. உம் பணி செய்ய எண்ணமின்றி வாழ்ந்ததற்காக இயேசுவே என்னை மன்னியும். நான் பாவி இயேசுவே, என் வாழ்வை மாற்றுமே. உம்மை தகுதியோடு பெற முயலாததற்காக இயேசுவே என் வாழ்வை மாற்றுமே. உம்மையும் உம் அருட்செயல்களையும் அறிவிக்க தவறியதற்காக இயேசுவே என்னை மன்னியும். நான் பாவி இயேசுவே, என் வாழ்வை மாற்றுமே. பாவங்களை அறிவித்து மன்னிப்பு பெற தவறியதற்காக இயேசுவே என்னை மன்னியும். நான் பாவி இயேசுவே, என் வாழ்வை மாற்றுமே. உம் அருட்சாதனங்களை உரிய முறையில் பெற தவறியதற்காக இயேசுவே என்னை மன்னியும். நான் பாவி இயேசுவே, என் வாழ்வை மாற்றுமே. உமது தாழ்ச்சியையும் சாந்தத்தையும் எங்களில் கொண்டு இராததற்காக இயேசுவே என்னை மன்னியும். நான் பாவி இயேசுவே, என் வாழ்வை மாற்றுமே. எங்கள் அன்பு இயேசுவே, அன்று பரிசேயர் வீட்டில் பாவி பெண்ணை மன்னித்தது போல் எங்கள் ஒவ்வொருவரையும் மன்னித்து ஆசீர்வதியும். உம் அருளால் நாங்கள் தொடர்ந்து பாவமற்ற நிலையில் வாழ வரம் தாரும். ஆமென். பாடல் எண் 4. நெஞ்சத்திலே தூய்மை
இயேசுவின் திரு இதயம் திறந்திருப்பது ஏதோ ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு அல்ல, உலகம் முழுவதற்கும் தான். எனவே நம் நாடும் நகரமும் இயேசுவின் அருளை இன்னும் அதிகமாக பெற மன்றாடுவோம். இதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, எங்கள் இதயத்தை இதயம் போல் ஆக செய்திருளும். இயேசுவின் மதுரமான திரு இதயமே என் சிநேகமாயிரும். 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 மரியாயின் மாசற்ற திரு இதயமே என் இரட்சணியமாயிரும். நம் இன்னல்களை நீக்கி இன்றும் என்றும் காப்பவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்று பாடல் எண் 5 பாடி நாம் அறிக்கையிடுவோம். இயேசு கிறிஸ்து ஆண்டவர், என்றும் என்றும் இருப்பவர், இன்னல் நீக்கி என்னை என்றும் காப்பவர். இயேசு கிறிஸ்து ஆண்டவர், இன்றும் என்றும் இருப்பவர், இன்னல் நீக்கி என்னை என்றும் காப்பவர். ஆனந்தம் அல்லேலூயா, ஆனந்தம், அல்லேலூயா. இறைவன் இயேசு என்றும் என்னில் இருப்பதால் ஆனந்தம், அல்லேலூயா, ஆனந்தம். அல்லேலூயா, இறைவன் இயேசு என்றும் என்னில் இருப்பதால். பாவக்கரைகள் நிறைந்த எங்கள் உள்ளத்தை உள்ளத்தை பரமநேசு பொருளி சிந்தி கழுவினார். கழுவினார். பாவக்கரைகள் நிறைந்த எந்த உள்ளத்தை உள்ளத்தை பரமநேசு குருதி சிந்தி கழுவினார். கழுவினார். அமைதியின்றி அடைந்த எங்கள் மனதினை மனதினை ஆவி அனுப்பி அன்பு பொழிந்து மாற்றினார். மாற்றினார். இயேசு கிறிஸ்து ஆண்டவர், இன்றும் என்றும் இருப்பவர், இன்னல் நீக்கி என்னை என்றும் காப்பவர். இரவும் பகலும் மகிழ்ச்சியோடு இருக்கிறேன். இருக்கிறேன், இயேசு அருளால் இனி எனக்கு குறையில்லை. குறையில்லை. இரவும் பகலும் மகிழ்ச்சியோடு இருக்கிறேன். இருக்கிறேன். இயேசு அருளால் இனி எனக்கு குறையில்லை. குறையில்லை. இன்ப துன்பம் எது வந்தாலும் பயமில்லை. பயமில்லை. இயேசு எனது இறைவனாக இருப்பதால் இருப்பதால் இயேசு கிறிஸ்து ஆண்டவர், இன்றும் என்றும் இருப்பவர், இன்னல் நீக்கி என்னை என்றும் காப்பவர். இயேசு கிறிஸ்து ஆண்டவர், இன்றும் என்றும் இருப்பவர், இன்னல் நீக்கி என்னை என்றும் காப்பவர். ஆனந்தம், ஆனந்தம். அல்லேலூயா, இறைவன் இயேசு என்றும் என்னில் இருப்பதால். ஆனந்தம், அல்லேலூயா, ஆனந்தம். இறைவன் இயேசு என்றும் என்னில் இருப்பதால். இறை இயேசுவை புகழ்ந்து பாடி அவரிடமிருந்து மன்னிப்பையும் ஆசிரியையும் பெற்ற நாம் இதய ஆண்டவருக்கு நன்றி கூற இவ்விறை வார்த்தைக்கு செவி கொடுப்போம். திருப்பாடல்கள் 118 வசனங்கள் 1, 21 24 மற்றும் 28, 29. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில்
அவர் நல்லவர். என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. என் மன்றாட்டை நீர் கேட்டதால், எனக்கு நீர் வெற்றி அளித்ததால் உமக்கு நான் நன்றி செலுத்துகின்றேன். கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டடத்துக்கு மூலைக்கல் ஆயிற்று. ஆண்டவரால் இது நிகழ்ந்துள்ளது. நம் கண்களுக்கு இது வியப்பாயிற்று. ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாள் இதுவே. இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம். என் இறைவன் நீரே, உமக்கு நான் நன்றி செலுத்துகின்றேன். என் கடவுளே, உம்மை புகழ்ந்தேத்துகின்றேன். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. ஒவ்வொரு நன்றி மன்றாட்டுக்கு பிறகும் நன்றி நன்றி என் இறைவா, நன்றி நன்றி என் தலைவா என பாடுவோம். இன்று ஆண்டவர் தந்த வெற்றியின் நாள் இது. எனவே அக்களிப்போம், அகமகிழ்வோம். இயேசுவின் தூய இதயம் நமக்காக காத்திருப்பதை வெளிப்படுத்தும் நாள். இந்த நாளுக்காக நாம் அனைவரும் இணைந்து நன்றி கூறி, நன்றி நன்றி இறைவா, நன்றி நன்றி தலைவா என்று பாடுவோம். நன்றி நன்றி என் இறைவா, நன்றி நன்றி என் தலைவா, நன்றி நன்றி என் இறைவா, நன்றி நன்றி என் தலைவா. கடந்த ஆண்டு முழுவதும் எங்கள் பங்கு மக்களை கண்ணின் மணி போல காத்த கிருபைக்காக நன்றி இறைவா. நன்றி நன்றி என் இறைவா, நன்றி நன்றி என் தலைவா, நன்றி நன்றி என் இறைவா, நன்றி நன்றி என் தலைவா. எங்களை இயற்கை பேரிடர் அனைத்தினின்றும் கடந்த ஆண்டில் காத்த உமது கிருபைக்காக நன்றி இறைவா. நன்றி நன்றி என் இறைவா, நன்றி நன்றி என் தலைவா, நன்றி நன்றி என் இறைவா, நன்றி நன்றி என் தலைவா. நாங்கள் சோர்வுற்ற பொழுதெல்லாம், பாவத்தால் தளர்ந்து விழுந்த பொழுதெல்லாம் எங்களை மன்னித்து தேற்றி தூக்கி விட்டதற்காக உமக்கு நன்றி இறைவா. நன்றி நன்றி என் இறைவா, நன்றி நன்றி என் தலைவா, நன்றி நன்றி என் இறைவா, நன்றி நன்றி என் தலைவா. நாங்கள் சோதனைகளிலே சிக்கி தவித்த பொழுது, பிரச்சனைகளிலே துவண்டு விழுந்த பொழுது, இதுதான் வழி, இப்படி செய் என்று எங்களுக்கு ஆலோசனை வழங்கி எங்களை வழிநடத்தின உங்களுடைய கிருபைக்காக நன்றி இறைவா. நன்றி நன்றி என் இறைவா, நன்றி நன்றி என் தலைவா, நன்றி நன்றி என் இறைவா, நன்றி நன்றி என் தலைவா. உம்முடைய வார்த்தைகளின் மூலமாகவும் அருட்சாதனங்களின் வழியாகவும் எங்களை மகிழ்வித்ததற்காக உமக்கு நன்றி இறைவா. நன்றி நன்றி என் இறைவா, நன்றி நன்றி என் தலைவா, நன்றி நன்றி என் இறைவா, நன்றி நன்றி என் தலைவா. நோய்களில் இருந்தும் பேய்களின் பிடியில் இருந்தும் எங்களை விடுவித்ததற்காக நன்றி இறைவா. நன்றி நன்றி என் இறைவா, நன்றி நன்றி என் தலைவா, நன்றி நன்றி என் இறைவா, நன்றி நன்றி
பொருளாதார தேவைகளை எல்லாம் நாங்கள் சந்திக்க எங்களுக்கு வழிகாட்டியதற்காகவும் எங்களுக்கு கொடுத்த நல்ல ஆலோசனைகளுக்காகவும் நன்றி இறைவா. நன்றி நன்றி என் இறைவா, நன்றி நன்றி என் தலைவா, நன்றி நன்றி என் இறைவா, நன்றி நன்றி என் தலைவா. எங்கள் குடும்பத்தை ஆசீர்வதித்து நீர் கொடுத்த எல்லா நன்மைகளுக்காகவும் உமக்கு நன்றி இறைவா. நன்றி நன்றி என் இறைவா, நன்றி நன்றி என் தலைவா, நன்றி நன்றி என் இறைவா, நன்றி நன்றி என் தலைவா. எங்களுக்கு நல்ல நண்பர்களை தந்ததற்காகவும் எங்களுடைய பிள்ளைகளுடைய திருமண வாழ்க்கையை நீர் நடத்தி தந்தமைக்காகவும் உமக்கு நன்றி இறைவா. நன்றி நன்றி என் இறைவா, நன்றி நன்றி என் தலைவா, நன்றி நன்றி என் இறைவா, நன்றி நன்றி என் தலைவா. தொடர்ந்து நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி அவரை போற்றி புகழ்ந்து ஆண்டவரை நான் போற்றிடுவேன் என்ற பாடல் எண் 18 பாடுவோம். இதே ஆண்டவர் பிரார்த்தனை. சுவாமி கிருபையாயிரம், கிறிஸ்துவே கிருபையாயிரம், சுவாமி தயவாயிரம், கிறிஸ்துவை பிரார்த்தனை கேட்டருளும். சுவாமி கிருபையாயிரம், கிறிஸ்துவே கிருபையாயிரம், சுவாமி தயவாயிரம், கிறிஸ்துவை பிரார்த்தனை கேட்டருளும். பரலோகம் வாழும் தந்தை இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகத்தை மீட்ட சுதன் தேவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும்.
உம்மை கொண்ட இயேசுவின் திவ்ய இருதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும் எங்கள் மேல் இரக்கமாயிரும் இறைவாக்கான திருமகனோடு ஒரே பொருளாகி நீ ஒன்றித்திருப்பாய் இறைவனின் புனித ஆலயமே இயேசுவின் திவ்ய இருதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும் எங்கள் மேல் இரக்கமாயிரும் உன்னத ஆண்டவரிடமே விண்ணக வாயிலே இறையிலமே அன்புக்கு எரி சுடர் சூளையே இயேசுவின் திவ்ய இருதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும் எங்கள் மேல் இரக்கமாயிரும் நீதி எங்கும் தங்கிடும் இடமே தயாளமும் அன்பும் நிறைவுடனே புண்ணியம் அனைத்தின் முழு நிறைவே இயேசுவின் திவ்ய இருதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும் எங்கள் மேல் இரக்கமாயிரும் துதி புகழ் அனைத்தும் உமதுரிமை இதயங்கள் மையமே அரசுடைமை ஞானம் அறிவும் நிறை கருவுளமே இயேசுவின் திவ்ய இருதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும் எங்கள் மேல் இரக்கமாயிரும் இறைமை முழுமையும் தங்கி வாழும் பரம தந்தைக்கு உகந்ததாகும் என்றும் உள்ள குன்றுகளின் காவலாகிய
இறைவனின் புனித செம்மறியே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் புனித செம்மறியே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் புனித செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும்.
Oremus. Deus qui nobis sub sacramento mirabili passionis tui memoriam reliquisti tribue quesumus ita nos corporis et sanguinis tui sacra mysteria venerari ut redemptionis tui fructum in nobis iugite sentiamus qui vivis et regnas in saecula saeculorum. பிறந்தீர் எனக்காக மரித்தீர் எனக்காக உயிர்த்தீர் மீண்டும் வருவீரே எனக்காக பிறந்தீர் எனக்காக மரித்தீர் எனக்காக உயிர்த்தீர் மீண்டும் வருவீரே உனக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை. அனைவரும் அமரவும். அன்புக்குரிய திருஇறை ஆண்டவர் பக்தர்களே, உடனடியாக மேடையில் நமது பாசமிகு கர்தினால் ஆண்டகை அவர்களுக்கு ஒரு சிறிய வரவேற்பு இடம்பெறும். அரை மணி நேரத்தில் முடிந்துவிடும். கடைசியாக நல்ல கவனிங்க, மேடையில் ஃபங்க்ஷன் முடிந்த பிறகு நீங்கள் கர்தினால் ஆயரை சந்திக்கலாம். போய் அவரிடத்தில் சிலுவை வாங்கிக்கிட்டு ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு போகலாம். அதனால் அவசரப்பட்டு போயிடாதீங்க. ஃபங்க்ஷன் முடிஞ்ச பிறகு உங்களுக்கு நேரம் கொடுக்கப்படும். My dear brothers and sisters, immediately after this, we will have a short felicitation function for our loving Cardinal. So I request all of you to stay back, and at the end of the function you will have a chance to go near the Cardinal and get his blessing. So many of you are longing to get the blessing of the Cardinal. You will be given a chance. So please wait. Before that, I would like to say a few words of thanks. முதல்ல கடவுளுக்கு நான் நன்றி சொல்கிறேன். இன்றைக்கு ரொம்ப உஷ்ணமாக இருந்தது. வெள்ளிக்கிழமை மழை வர்றது போல் இருந்தது. எந்த தொல்லையும் இல்லாமல் தடையும் இல்லாமல் நல்ல முறையில் நமது விழா நடைபெறுவதற்கு உதவியாக இருந்த கடவுளுக்கு நன்றி. அடுத்தது, இந்த வருஷம் திருவிழா மிக சிறப்பாக அமைந்தது என்றால் அதற்கு முக்கியமான காரணம் நமது பாசமிகு கர்தினால் ஆண்டகை அவர்கள். ஏராளமான பணி பொறுப்பு அப்படி இருந்து இதை ஏற்றுக்கொண்டு வந்ததற்காக கர்தினால் ஆண்டகை அவர்களுக்கு நன்றி. அடுத்தது, நமது பேராயர் திருவிழா அன்று வந்து திருப்பலி நிறைவேற்றி நம்மை ஆசீர்வதித்தார், அவருக்கு நன்றி. அடுத்ததாக கோவை ஆயர் மேதகு டாக்டர் தாமஸ் அக்வைனாஸ் அவர்களுக்கு நன்றி.
அடுத்ததாக மறையுரையாற்றிய தந்தை பெஞ்சமின், தந்தை அன்பு, இன்னும் ஒவ்வொரு நாளும் பல குருக்கள் வந்து திருப்பலி நிறைவேற்றி சிறப்பித்தார்கள். வெள்ளி விழா காண்கிறவர்கள், பொன் விழா காண்கிறவர்கள், புதிய குருக்கள் என்று பலர், ஏறக்குறைய 50 குருக்கள் இந்த நாட்களில் வந்து திருப்பலி நிறைவேற்றி நமக்கு ஆசீர்வதித்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நன்றி. இதோ நம்மோடு என்னோடு இந்த பங்கு தளத்தில் துணையாக இருக்கிற நமது அன்பு குருக்கள் பலவேந்திரம், குழந்தராஜ், ஜார்ஜ் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி. நமது 3 கன்னியர் இல்லங்கள், 3 convents, the sisters in the 3 communities are very useful. They took very active part, so I thank them. அடுத்தது மிக முக்கியமாக பங்கு பெற உறுப்பினர்கள் கடுமையாக உழைத்தார்கள். அவர்களுக்கு நன்றி. திருவழிபாட்டு குழுவினர் திட்டமிட்டு அனைத்தையும் நிறைவேற்றினார்கள். அவர்களுக்கு நன்றி. தன்னார்வ தொண்டர்கள், அதிகமாக உடல் உழைப்பை கொடுத்தவர்கள், அவர்களுக்கு நன்றி. பாடல் குழு தலைவர் இந்த நாட்களிலே ஏராளமான பயிற்சி எடுத்து இனிமையான பாடல்களை தயாரித்து பாடிய பாடல் குழுவினருக்கு, பாடல் தலைவருக்கும் நன்றி. லூர்து தொலைக்காட்சியினர் நம்முடைய நிகழ்ச்சிகளை எல்லாம் லைவ் டெலிகாஸ்ட் கொடுத்தார்கள். பல பேர் எல்லா நிகழ்ச்சிகளையும் பார்த்து பயனடைந்தார்கள். பேராயருடைய திருப்பலி, கோவை ஆயருடைய திருப்பலி, மதியம் நமது கர்தினால் ஆண்டகையுடைய திருப்பலி, இந்த ஆசீர் பலர் காலையில் திருப்பலி பார்த்துவிட்டு எனக்கு 2 பேர் ஃபோன் பண்ணி சொன்னாங்க, ரொம்ப அருமையாக இருந்தது ஃபாதர் அப்படின்னு. அதனால் இந்த லூர்து தொலைக்காட்சியினருக்கு நன்றி சொல்லுகிறேன். அதே நேரத்தில் இந்த லூர்து தொலைக்காட்சி அமைத்து நடத்தி கொண்டிருக்கிற நமது பங்குக்கு மிகவும் பெரிய உபகாரியாக இருக்கிற பங்கு குழு உறுப்பினராக, மூத்த உறுப்பினராக இருக்கிற திருவாளர் எஸ்.ஏ. லூர்து சாமி அவர்களுக்கு நன்றி. நற்கருணை தேர் பவனியும் இந்த தேர் பவனிக்கும் அவர் மிகவும் அதிகமாக உதவி செய்திருக்கிறார். ஆகவே அவருக்கு நன்றி. வின்சென்ட் த பால் சபையினர், மரியாயின் சேனையினர் அனைவரும் அருமையாக உழைத்தார்கள். அவர்களுக்கு நன்றி. உபயம் செய்தவர்கள், இந்த நாட்களில் உபயம் செய்தவர்கள், நன்கொடையாளர்கள் எவ்வளவோ பேர் தாராளமா, ஆரம்பத்தில் அதிக உதவி இல்லை, நான் விண்ணப்பித்த போது அதை ஏற்று தாராள உள்ளம் கொண்ட அன்பர்கள் வந்து உதவி செய்தார்கள். எனவே உபயம் செய்தவர்கள், நன்கொடையாளர்கள் அனைவருக்கும் நன்றி. அனைவருக்கும் நான் ஒவ்வொரு நாளும் திருப்பலியில் அவளுக்காக வேண்டினேன். உங்களுக்கு நன்றி. ஒளி அமைத்த முருகனுக்கு நன்றி. பாஸ்கல், திதியே, ஜில்பர் அலங்காரங்களை செய்தவர்களுக்கு நன்றி. நமது வேதியர் ஜேக்கபுக்கு நன்றி. பீட சிறுவர்கள், விளக்கு பிள்ளைகள், ஆரத்தி எடுத்தவர்கள், பவனியிலே வந்தவர்கள், விவிலி ஆரத்தி, எனவே இதில் பங்கேற்ற பிள்ளைகள் அனைவருக்கும் நன்றி. நற்கருணை பவனி தேரை அலங்காரம் செய்தவர்களுக்கு நன்றி. சிறப்பாக இந்த ஆண்டு கொடியை தயாரித்த லூர்துநாதனுக்கு நன்றி. PWD அவர்கள் மரங்களை வெட்டி சாலையிலே ஒழுங்குபடுத்தினார்கள். மிக முக்கியமாக காவல்துறையினர் இந்த நாட்களிலெல்லாம் மிக அதிகமாக உழைத்தார்கள். கர்தினால் ஆண்டகை வந்தவுடனே ஏர்போர்ட்டிலிருந்து வெளியே கொண்டு வருவதற்கு அந்த ஏர்போர்ட் போலீஸ் அத்தாரிட்டிஸ் உதவி செய்தார்கள். கர்தினால் ஆண்டகை பேராயர் இல்லத்திலிருந்து இங்கே வர, மற்ற இடங்களுக்கு போக, நமது தேர் பவனியை கண்காணிக்க இந்த நாட்களில் காவல்துறையினர் அதிகமாக உழைத்தார்கள். அவர்களுக்கு நன்றி. பத்திரிகை நிருபர்கள், தொலைக்காட்சி நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி. எல்லா பணியாளர்கள் பல விதத்தில் ஆலய திருவிழா நன்றாக நடக்க எந்தெந்த விதத்தில் உழைத்தார்களோ அவர்களுக்கெல்லாம் நன்றி. உணவு பொறுப்பேற்று நடத்திய அம்மையார் அவர்களுக்கு சிறந்த நன்றி. இன்னும் யாராவது நான் மறந்திருந்தால் இறுதி ஆண்டவர் மறக்க மாட்டார், அவர் உங்களை அபரிவிதமாக ஆசீர்வதிப்பார் என்று உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொண்டு உங்களை உடனே எழுந்து அந்த மேடைக்கு செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது அந்த
ஃபங்க்ஷன் முடிந்த பிறகு, ஃபெலிசிட்டேஷன் ஃபங்க்ஷன் முடிந்த பிறகு நேர்ச்சி கொடி முடிவில் இறக்கப்படும்.